வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வேர்க்கடலை சட்னி செய்ய போகிறோம். வேர்க்கடலை, உப்பு, சின்ன வெங்காயம், புளி, பூண்டு, காஞ்ச மிளகாய், எண்ணெய். நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கிறோம். ஆன் பண்ணிவிட்டு மீடியமில் வச்சு தாளிப்பு கரண்டியில் தான் செய்ய போகிறேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம 2 பேர் அளவு செய்கிறோம். உங்களுக்கு வேணால் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வியூவர்ஸ் 20,000 பேர் இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. ஆனால் சந்தோஷமாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் எங்கள் வீடியோவை பார்க்க முடியும். மிளகாய், பூண்டு, சின்ன வெங்காயம் போட்டோம். நல்லா செவக்க வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வதங்கிடுச்சு பாருங்கள். நல்லா செவக்க வதங்கினதுக்கப்புறம் நம்ம சட்னி அரைக்க போகிறோம். இப்போது தட்டில் எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ நம்ம தாளிச்சிக்கிறோம். அதில் வேர்க்கடலை, உப்பு கொட்டிக்கிறோம். புளி கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிறோம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் போட்டுக்கோங்க. எண்ணெயில் கடுகு, ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து வச்சுக்கிறோம். நம்ம கடுகு பொரியுது ஃப்ரெண்ட்ஸ். சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க, வாசனையாக இருக்கும். ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு கருவேப்பிலை போட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேர்க்கடலை சட்னி இது பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்